ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்பெஷல் எரிஷேரி. இது வந்து மஞ்சள் பூசணி வச்சு செய்வாங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாம். அந்த பருப்போட வாசனை நல்லா வரும்போது நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது கூட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து இது 3லேருந்து 4 விசில் அளவுக்கு நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஸ்டீம்லாம் போயிடுச்சு, பருப்பும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 300 கிராம் அளவு பூசணிக்காய் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுத்துக்குள்ளே நம்ம ஒரு கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான பிறகு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம முன்னாடியே மசிச்சு வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு கொதி வரத்துக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்புக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அதுதான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்து ஒரு 1/4 கப் அளவு திருவின தேங்காய். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தாளிப்புக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காவும் வதங்கிருச்சு. இதை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச பூசணிக்காயில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்ததும் உடனடியாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கேரளா ஸ்பெஷல் எரிஷேரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.